இந்த ஃபேமிலிக்கு வரல அப்படின்னா என்னால் அம்மா அப்பாவால கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் எங்கள் அத்தைக்கு அரகமாஜிக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணி கொண்டு சொல்லிக்கிறேன். ஏன்னா அம்மா அப்பா கண்டுபிடிக்க காரணம் அவங்க தான். அதுக்கு நான் பெரிய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மணிகண்டன்ஜி, அதாவது எல்லாருக்கும் லைஃப்ல சில சப்போர்ட்டுகள் இருக்கும். ஆனால் மணிகண்டன்ஜி எனக்கு பெரிய சப்போர்ட். எதனால அப்படின்னா, நான் படிச்சிருக்கேன், ஆனால் என்னால் சில காரணங்களால வேலைக்கு போக முடியல, எந்த விஷயத்தையும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய வருத்தம். ஆனால் அம்மா அப்பா அம்மாட்ட நிறைய டைம் ப்ரே பண்ணியிருக்கேன். என்னால் என்னோட லைஃப்பை ஒரு வேலை மூலியமா என்னோட சுதந்திரமா நான் என்னோட லைஃப்பை கொண்டு போக முடியல பகவான் அப்படின்னு சொல்லி நிறைய டைம் ப்ரேயர் பண்ணியிருக்கேன். அதை யார் மூலமா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு கொண்டு வந்த முதல் ஆள் மணிகண்டன்ஜி. அதுக்கு பெரிய பெரிய நன்றி. இப்போ வரைக்கும் நான் நிறைய இடத்துல இப்போ நான் ஷாப்ல போய் உட்காந்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு மணிகண்டன்ஜி தான் காரணம். மக்கள் எல்லாரும் என்னைய பார்த்து வணக்கம் மேடம், வாங்க இருங்க. இப்போ நிறைய இடத்துக்கு நான் வண்டியில போகும்போது என்னைய பார்த்து தலையாடாத மக்களே கிடையாது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு தரத்தை உயர்த்தி என்னால சில விஷயங்கள் மக்களுக்கு என்னாலையும் பேச முடியும், என்னாலையும் சில பேருக்கு சில கைடன்ஸை கொடுக்க முடியும் அப்படின்னு எனக்குள்ள அந்த நம்பிக்கையை வர வச்சது மணிகண்டன்ஜி. அதே மாதிரி நான் நிறைய இடத்துல இப்போ அந்த மகாலெல்லாம் கேம்ப் போட்டாங்க, சிஎம் கேம்ப். அதெல்லாம் நான் போயிருக்கும் போது காலையில் ஆரை மேடம் சொல்லி ஒருத்தவங்க, அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் சாரினோட மருத்துவ முகாம் டிபிடி ஸ்கூல்ல போட்டாங்க. அப்போ அந்த மேடம் எங்களுக்கு நாங்கள் போய் இந்த சிஸ்டம்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு இடத்துல உட்காந்துட்டோம். ஆனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது நாங்கள் இன்னொருத்தர் ஒரு ஸ்டாஃப் அவங்க சொல்லிட்டாங்க, இது எங்களுக்கான பிளேஸ், நீங்கள் வேற இடத்துக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் எல்லாமே உட்காந்து செட்டில் பண்ணி சிஸ்டமாக அரேஞ்ச் பண்ணிட்டா, இது நாங்கள் உட்கார வேண்டிய இடம், நீங்கள் வெளியில் போங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்ட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், வெளியில் உட்காந்துட்டோம். ஒரு இடத்துல மனைவி என்ன சொல்லிச்சுன்னா, சரி நம்ம கிளம்பிடுவோம், இது சரியா வராது, யாரும் சரியா அரேஞ்ச் பண்ணி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மறுபடியும் அந்த ஆரை மேடம் கலையவில் உள்ளவங்க என்ன பண்ணாங்க, நீங்க ஏன் சார் போறீங்க, நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிளேஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணாங்க. ஆனா என்னை சுத்தி நாங்க போய் இருந்த இடம் என்ன அப்படின்னா, அந்த சித்தா மருத்துவம் இருக்காங்கல்ல, அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு பிளேஸ் கொடுத்தாங்க. அப்ப நான் என்னன்னா, எனக்கு நம்ம உதயாட்சி விவோ தேவோட உதயாட்சி விவோட அந்த ஃபார்ம்ல சைன் வாங்க போனேன். அதாவது காப்பீடு, மருத்துவ காப்பீடு எங்களுக்கு ரொம்ப நாளா ஆக்டிவ்ல இருந்துச்சு. ஆனா நான் என்ன பண்றேன்னா, அது ஆக்டிவ்ல தான் இருக்குன்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன். ஆனா கொஞ்ச நாள் மறுபடியும் அன்னைக்கு கேம்புக்கு போகும்போது நான் செக் பண்ணி பார்த்தா என்னுடைய மருத்துவ கார்டு டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. அப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆஹா, எல்லாமே சைன் வாங்கி நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் நம்ம பண்ண முடியாம போயிடுவோம் அப்படின்ட்டு அவர் கிளம்புற கரெக்டா ஒரு 2 மணிக்கு போய் அந்த சார் விவோவை பார்த்து கையெழுத்து வாங்க, இந்த மாதிரி எனக்கு இதாயிடுச்சு சார், போட்டு கொடுங்க அப்படின்னு அவர் நிறைய டீட்டெயில் கேட்டாரு. ஆனா எனக்கு என்னன்னா, அப்ப ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு அதிகாரியை பார்க்க போறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் எங்கேயுமே போனதே இல்லை. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு முழுக்க நான் நிறைய இடத்துக்கு போய் சில விஷயங்களை கத்துக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணதே எங்க அண்ணி பொறுப்பணிச்சு தான். அவங்களுக்கு நான் பெரிய பெரிய நன்றி சொல்றேன். ஏன்னா நான் ஒரு துணி கடைக்கா இருக்கட்டும், எந்த கடைக்கு போகணும்னாலும் நான் அவங்கள கூட்டிட்டு தான் போவேன். தனிப்பட்டு நான் போனதே இல்லை. ஆனா எனக்கு அந்த மாதிரி சில விஷயங்களை கற்றுக் கொடுத்தது அவங்க. அப்போதைக்கு அந்த முதல் தடவையா தனியாக நான் போய் அந்த விவோவை பார்த்தேன். அவர் பார்த்தப்போ சில விஷயங்கள் டீட்டெயிலாம் கேட்டாங்க, எல்லாமே சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த விவோ அந்த கேம்புக்கு வந்திருந்தாரு. அப்ப நான் சொல்லுவேன், சார் இந்த மாதிரி நான் தான் உங்களோட காப்பி எடுத்து ஃபார்முக்கு கையெழுத்து வாங்கினேன். ஓ அப்படியா மேடம், அந்த வார்த்தையை அம்மா பகவான் வர வச்சாங்க. அதுக்கு அந்த வார்த்தையை யார் மூலியமா வர வச்சாங்கன்னா, மணிகண்டன்ஜி மூலியமா எனக்கு அம்மா பகவான் அந்த வார்த்தையை வர வச்சாங்க. ஏன்னா அவர் ஒரு விஏஓ, நம்ம சாதாரண ஒரு ஸ்டாஃப், ஒரு ஒர்க் பண்றோம், அவ்வளவுதான். ஆனா அவர் மேடம் சொல்லும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானே அந்த சார்ட்ட பேசி, சார் நாங்க தான் இந்த தென்கொண்ட பொதுத்தொழிலாளர் சங்கத்துல கட்டுமான சங்கத்துல இவர் தான் அவர் ஓனரு, நான் மணிகண்டனை அவருக்கு அறிமுகப்படுத்தினேன். அப்ப அப்படியா சார், நீங்க தான் பண்ணீங்களா அப்படின்னு அவர் சொன்னார். அந்த ஆரை மேடம் கலைகளை சொல்றாங்க, அவங்க அந்த ஒரு டைமே எங்களை பார்த்தாங்க, நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒவ்வொரு கேம்புக்கு போகும்போதும் அந்த அம்மா, நான் போய் ஃபர்ஸ்ட் நாங்கள் முன்னாடி போய் எல்லாம் சொல்லி உட்காந்துருவோம். அந்த அம்மா வாசல்ல வரும்போதே என்னை பார்த்து இப்படி கையை காட்டி வாங்க மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு பெரிய பேரெல்லாம் கொடுத்தது அம்மா பகவான். அது யார் மூலியமா கொடுக்க வச்சாங்கன்னா, மணிகண்டன்ஜி மூலியமா. அதே
வந்து சில இடத்துல சில விஷயங்கள் எனக்கு புரியாது. ஆனா நான் பர்சனலா தனியா இருக்கும்போது ராசாஜி எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, அது என்னன்னு அதை கேட்டு அதை கிளியர் பண்ணி அதன் மூலியமா சில ஞானத்தை கொடுத்தது மணிகண்டன் ஜி தான். அதுக்கும் நான் பெரிய பெரிய நன்றி சொல்றேன். அதே மாதிரி என் பசங்க அந்த பக்தி சங்கீத கிளாஸ் வந்தது வர்றாங்கல்ல, அது வர்றப்போ அன்னைக்கு என் மையன் வந்து ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தேன். என்னன்னா பகவான் பாட்டு இல்லாம ஐயப்பன் பாட்டு கருப்பர் பாட்டு ரெண்டு மிக்ஸ் பண்ணி பாடிட்டு இருந்தேன். அப்ப ஜானகி சொல்லிட்டு அது வேற பாட்டா இது வேற பாட்டா அப்படின்னு என் மனசு சொல்லுவேன். நானும் சொன்னேன், தம்பி அது ஐயப்பன் பாட்டு இது கருப்பர் பாட்டு, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நீ மிக்ஸ் பண்ணி பாரு அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லிட்டு உடனே வந்து கேட்டேன், அம்மா நீ கருப்பரை நேர்ல பாத்திருக்கியா அப்படின்னு. இல்லம்மா, இல்லடா நான் பார்க்கலடா. அப்ப ஐயப்பன் யாரையுமே நான் பார்க்கலடா, எந்த கடவுளையுமே பார்க்கலடா அப்படின்னு சொன்னேன். ஆனா என் மனசுல என்ன ஓடுச்சுன்னா, நம்ம பகவானை பார்த்துருக்கோம் அப்படின்னு அவன்கிட்ட சொல்ல போகும்போது என்ன சொல்லிச்சாச்சு, சின்ன பையன் எனக்கு என்ன தெரியும், இதை எதுக்கு சொல்ல அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஆனா அடுத்த ஒடி அவன் என்கிட்ட கேட்கிறேன், அம்மா நீங்க போய் பகவானை பார்த்தீங்க, அவர் கடவுள் தானே, அவர் உன் தலையில கை வச்சு தீச்சு கொடுத்தாருல, அது கூட உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த அவன் கேட்கும்போது நம்ம நினைக்கிறோம் ஒரு சாதாரண ஒருத்தருக்கு தானே அனுப்புறோம் அப்படின்னு. அவ்வளவு பெரிய ஞானத்தை அம்மா பகவான் அவனுக்குள்ளேயும் கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி அவனுக்குள்ளேயும் பகவான் கண்டுபிடிக்க வச்ச உணவை கொடுத்தது வந்து மணிகண்டன் ஜி. அதுக்கு நான் பெரிய பெரிய நன்றி சொல்றேன். இந்த மாதிரி ஏராளமான நன்றிகளை நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அம்மா பகவானுக்கு கோடான கோடி நன்றி.